இனி அடுத்ததா வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், கடைசி நிகழ்ச்சி. இது வந்து ரொம்ப நாளாக ஒரு 2 வருஷமா ஆச்சு நம்ம நாடகமே போட்டோம் இல்லையா. தெருக்கூத்து போட்டோம், மியூசிக், கர்நாடிக் மியூசிக் அதெல்லாம் போட்டோம், விதவிதமாக போட்டோம். இருந்தாலும் நம்ம எஸ்ஐஎஸ்ல மட்டும் ஒரு நாடகமே போடாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கை வந்தது. சரி, இந்த விஷயம் கேட்டுட்டாங்களே, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கேட்கவே கூடாத மாதிரி ஒரு நாடகம் போட்டுடுவோம் அப்படின்னு அடுத்ததா ஒரு சின்ன ஸ்கேம். சாந்தி ஓ சாந்தி. இந்த நாடகம் ரொம்ப அமைதியா நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த நாடகத்துல நிறைய ஜோக்ஸ் இருக்கு. நீங்க அதை தெளிவா புரிஞ்சுட்டு நீங்க சிரிப்பீங்க நம்புறேன். இதுல கதை வந்து இவ்வளவுதான். வாழ்க்கையில அதுவும் பர்டிகுலர்லி நம்ம பேச்சுலர் லைஃப்ல நமக்கெல்லாம் வந்து ஒரு டெலஸ்கோபிக் விஷன், எல்லாருக்கும் ஒரு டெலஸ்கோபிக் விஷன், பெரிய இமேஜினேஷன். அதுல வந்து நிறைய கற்பனைகள், ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேச்சுலர் ஸ்டேஜை தாண்டி வந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும், there is lot of difference between our expectation, dreams and the reality. No, sometimes we are pleasantly surprised, sometimes we are very much shocked. In the drama highlights the gap between your expectation and reality. சுருக்கமான கதை இதுதான். There are 4 people staying in a house, flat, bachelors. They get a phone call. It is a wrong message. Phone call, sweet voice. Naturally, the bachelor's mind just wonder. குரலே இவ்வளோ நல்லா இருந்தா ஆள் எப்படி யாரா இருக்கக்கூடும். Each one dreams who that person would be, and finally what that person turns out to be மற்றவற்றை நீங்க ஸ்டேஜில் தான் பார்க்கணும், நான் சொல்ல முடியாது. So I hope you will enjoy this play. இந்த ட்ராமா வந்து சாந்தி ஓ சாந்தி, இதை நான் எழுதி இயக்கி இருக்கிறேன். என் கூட இந்த நாடகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் வரப்போகிறது சந்திரசேகர், கார்த்திக், Nat, myself, Sushila and Abhinav, Vijay, Lata, Aditya in sound support, Venkat, Maithili and Vinita, Subramaniam and Gayatri. இன்னும் மற்றும் பலர் வந்திருப்பாங்க. If I forget anybody's name, I will come back and tell you again. Normally I forget names. இந்த நாடகத்தை நீங்க பார்த்து ரசிப்பீங்க நம்புறேன். கொஞ்சம் அமைதியா இருந்து நீங்க கேட்டு ரசிக்கணும். தேங்க்யூ. சாந்தி ஓ சாந்தி. என்னப்பா இது, ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு சாயங்காலம் களைச்சி வீட்டுக்கு வந்தா இங்க இப்படி பாடா படுத்துறீங்க? Sir, you just don't understand. I want to be a famous music director. இப்பவே இந்த மாதிரி மியூசிக்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணாதான் அப்புறம் I can use it when my market picks up. அட பக்கு, இப்பெல்லாம் எவனால ஃபேவரட் பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க, ஒரிஜினலா எவனால பாட்டு போடுவாங்க பாரு. ஏதாவது ஒரு பழைய ஹிந்தி சினிமா பாட்டு எடுத்து அதை அப்படி கண்ணா பின்னாடி ரிலீஸ் பண்ணிடு, இல்லைனாக்க ஒரு பழைய தமிழ் பாட்டா எடுத்து அதை அப்படி ஃபாஸ்டா போட்டுடு. சரி, ஏதாவது ஒரு பழைய சினிமா பாட்டு சொல்லு பாக்க. என்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீயாட, உல்லாசம் போகின்ற. சரி சரி சரி, இதே பாட்டு கொஞ்சம் ஸ்பீடா பாடு. உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீயாட, உல்லாசம் போகும் இந்த தீபாவளி. அப்படியே ஸ்பீட்ல கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் சேர்க்கும். கணா பாலிட்டு சொன்னா அப்புறம் தமிழே பேச தெரியாதவ பாட தெரியாதவ ஆட்டை கொண்டு போய் உன்னை கண்டு டான்ஸ் பாடுற உன்னை கண்டு Excuse me.
இருக்குல்ல முனகல் சத்தமெல்லாம் சேர்க்கணும். ஆமாப்பா, ரொம்ப ஈஸி. ஏதாவது இந்த பிரசவ ஆஸ்பத்திரி வெட்டரினரி வார்டுல போனேன்னாங்க அங்க முனகல் சத்தமெல்லாம் கேட்கும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பாட்டுல சேர்த்து கேட்டது இல்லையா? நீ நம்ம இளையராஜா பண்ணிருக்காரு. நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு அம்மா எல்லா காயும் நேரம் நேரம் எப்படிதான் சார் சார் எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆமா, இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். ஏன் கேக்குறீங்க சார்? ரொம்ப பேஜாரு. உட்கார்ந்துட்டு விடுதலை. இன்னைக்கு சிகார் சிங்கிக்கு காய்ச்சல் வந்து புக்காலிங் ஆயிட்டாங்க. அதான் சும்மா இருக்க வேண்டியதுதானே. என்ன பண்ணா தெரியுமா? அது ஒண்ணு இல்லப்பா. இன்னைக்கு நான் வேணா வண்டிய ட்ரையல் எடுக்குவான்னு கேட்கறது பதிலா பை மிஸ்டேக் நான் வேணா உங்க பொண்ண ட்ரையல் எடுக்குவான்னு கேட்டுட்டேன். பேக்காசுக்கு மாதிரி வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டா. நீங்க ரொம்ப சிரிக்கிறேன். நீங்க ரொம்ப ஒழுங்க. இவன் என்ன பண்ணா தெரியுமா? உனக்கு சொல்றேன். இவன் என்ன பண்ணா, போன வாரம் அந்த பிரபல சமூக சேவைக்கு செட்டப் சித்ரா தேவி அவளை வந்து போட்டோ எடுக்கிறேன் போனா. போட்டோகிராஃபர் தானே, ஷூட்டிங் போனா. என்னாச்சுன்னு கேளு. என்ன பண்ண? அதுவா ஒண்ணுலப்பா, ஷூட்டிங் போகும்போது அவங்கள்ட்ட தலையில எண்ணெய் வச்சுக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு பதிலா வாய் தவறி தலைவி எண்ணெய் வச்சுக்கிறீங்களான்னு அவளோட 6வது புருஷன் சேர்ந்து அதே வாங்கி ஓட்ட பிடிச்சல. நான் ஓட்ட பிடிச்சது அதுக்கு இல்லப்பா. நான் வாய் தவறி சொன்னேன்னா உடனே சித்ரா என்ன சொல்லிட்டேன். சரி பாத்துக்க, ரொம்ப சரி, மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துருங்க. சரி சரி பாருங்கப்பா, எது எப்படியோ எனக்கு தெரியாது. நாம இந்த விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையா. ஆமா ஆமா, காலம் இருக்கிற நிலையில இப்ப இருக்கிற மார்க்கெட் நிலவரத்துல நாம இங்க பொண்ணு பின்னால் வளர்ந்தோம்னா நம்ம சம்பளம் எல்லாம் சினிமா, டிராமா, பீச், சுண்டல், காபி இப்படியே செலவாயிரும். இந்த ஊர் பொண்ணுகள் நம்பவே கூடாது. மார்க்கெட்டும் சரியில்லை. உச்சாக்க ஒரு மாதிரி வரைக்கி ரெண்டாக போடுவாங்க. அப்புறம் நோ எஸ்கேப். தெரிஞ்சுதா? நோ எஸ்கேப். என்னடா அது? போன்ல யாரோ மெசேஜ் விட்டுருக்காங்க. உங்களோட போன்லையா? Hello Savitri. Hey, this is Shanti. How come you didn't come to my house? You came all the way to Mylapore, but you didn't bother to come to number 40 in Manika Vinayakam Street. Anyway, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. At least कोई boyfriend होता, उसके साथ काफी पीने जाते ना. Call me when you get this message. Okay, bye. யாரு? ஏதாவது ராங் நம்பரா இருக்குமோ? ஆமா, நம்ம மூஞ்சிக்கு எவன் ரைட் நம்பர்ல மெசேஜ் விடுவான். அப்புறம் பார்த்தா விடுவாப்பா. டேய், உன்னை பத்தி மட்டும் பேசு. என்னோட பேசுறதுக்கு எத்தனை பேர்த்தமா கியூல காத்துட்டு இருக்காங்க. சரிதான் சரிதான். யாராவது கால் சென்டர்ல பார்த்தாங்கன்னாக்கா வேலை பார்த்துருந்தா எப்பவும் 10-100 பேர் பேசுறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. சாந்தி குரல் எவ்வளவு நல்லா இருந்தது. சோ ஸ்வீட், லைக் சாதனா சங்கம். ஆமா, அவ ஏதோ நம்பர் சொன்னாலே. என்ன நம்பர் சொன்னா? நான் எழுதுறப்பா. என்ன அட்ரஸோ என்னவோப்பா. ஆமா, ஒன்னு கவனிச்சா நீங்க போன்ல அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்னாங்க. கவனிச்சியா? அட விடுப்பா, நமக்கு என்ன வந்து நம்ம வேலையை பார்த்துப்போம். இதெல்லாம் பார்த்து